Welcome all of you. Last video la நம்ம volumetric relationship பத்தி பார்த்தோம். So அதுல அந்த 5 parameters பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல volumetric interrelationship பார்க்க போறோம். இதுல void ratioக்கும் porosityக்கும் உள்ள relationship பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம இந்த volumetric relationship void ratio and porosity ரெண்டுமே நம்ம பார்த்தோம். இது ஒரு volumetric relationship, இது ஒரு volumetric relationship. ஸோ வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் வால்யூமெட்ரிக் இன்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ வால்யூமெட்ரிக் இன்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு எண்ணுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இ எப்படி எழுதுறோம் அப்படின்னா எண்ணு தான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ void ratio and porosity ரெண்டுமே இந்த சாயில் டயக்ராம்லேருந்து ஃபேஸ் டயக்ராம் ஃபார் வால்யூம் வரைஞ்சி அதுலேருந்து தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு தடவை ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈன்றது விவி பை விஎஸ் அப்படின்றது தான் இது வந்து void ratio அண்ட் n அப்படின்றது விவி பை வி. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் இது வந்து porosity. இப்போ n இன் டர்ம்ஸ் ஆஃப் இ தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலா எப்படி இருக்கும், இதுதான் ஃபார்முலா. n இஸ் ஈக்குவல் டு இ பை 1 + இ அப்படின்றத நமக்கு வர வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம், வெறுமனே ஃபேஸ் டயக்ராம் மட்டும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், இப்போ நம்ம ஈயோட ஃபார்முலா எடுத்துக்கணும். ஈன்றது என்னது void ratio, விவி பை விஎஸ் அப்படின்றது எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் இருந்து அதுக்கு டைரெக்டாக நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்யணும்னா அப்ராக்சிமேஷன் போகணும், இல்லைன்னா சப்ஸ்டியூஷன் போகணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ என்ன செஞ்சிடறோம், இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டரை நம்ம 1ன்னு எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சாயில் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒன்று கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், இந்த சாலிட்ஸை 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஏன்னா எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சாயில் தான் நம்ம பேசுகிறோம், அதனால 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை என்னன்னு இந்த இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த டெரிவேஷனில் கீழே இருக்கிறது இதை வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணுவோம். ஸோ அதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் என்ன செஞ்சிடறோம்னா டினாமினேட்டர் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் இந்த ஃபார்முலாவில், ஸோ இ இஸ் ஈக்குவல் டு விவி பை 1 இருக்கும். எனிதிங் பை 1 இஸ் நத்திங் பட் தி சேம் பேராமீட்டர். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு விவி அப்படின்னு வந்துடும். அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வில் பி டைரக்ட்லி ஈக்குவல் டு void ratio அப்படின்னு வந்துடுது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ என்ன செஞ்சிடறோம், இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இந்த போட்டிருக்க 2 சப்ஸ்டியூஷன் இங்கே கொண்டு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பிளஸ் விவி, அதாவது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் தான் நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ விஎஸ்க்கு பதிலாக இங்கே 1 போட்டுட்டோம். அதே மாதிரி விவிக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குது, இங்கே இந்த சப்ஸ்டியூஷனை போட்டால் விவி இஸ் ஈக்குவல் டு இன்னு வந்திருக்கு. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1 + இ. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இந்த வின்ற பேராமீட்டரை எடுத்துகிட்டு போய் என்ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், ஸோ என் இஸ் ஈக்குவல் டு விவி பை வி. ஸோ விவின்றது என்னது, இங்கே பார்த்தோம் இல்லையா, இ தான் விவி. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வின்றது என்னது 1 + இ. ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு இ பை 1 + இ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ அதே இது void ratio and porosity ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் n வேணும் அப்படின்னா இ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகைன் என்ன செய்யணும், இந்த திரும்ப எல்லா ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட், இ இஸ் ஈக்குவல் டு n பை 1 - n வரணும். இந்த எண்ட் ரிசல்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இப்போ ஃபேஸ் டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். ஸோ இந்த எல்லா ஃபார்முலாவும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ என்ன செஞ்சிடறோம், முதல்ல என்ன எடுக்க போகிறோம், அங்கே வந்து என்ன செஞ்சுருந்தோம், இ எடுத்திருந்தோம். இங்கே வந்து என்ன செஞ்சிடறோம், n எடுத்துடுறோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு விவி பை வின்னு இருக்குது. ஸோ அதில் என்ன செஞ்சிடறோம், டினாமினேட்டர் வி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், விவி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், வி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வி மைனஸ் விவின்னு வந்துடும். ஸோ இங்கே விவின்றது என்னது n. ஸோ அப்போ விஎஸ்ன்றது என்னது, சாரி வின்றது என்னது 1. ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - n அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ கிடைச்ச பிற்பாடு என்ன செஞ்சிடறோம், இந்த இதையும் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இங்கே இயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ விவி பை விஎஸ் அப்படின்றதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. விஎஸ் தெரியுது, விவி தெரியுது, ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு n அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இங்கே விவி இஸ் ஈக்குவல் டு என்னது n. ஸோ n போட்டாச்சா, விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 - n போட்டாச்சா. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா.
ஸோ ரொம்ப சிம்பிள் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. டெரைவ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கேயும் நல்லா கவனிக்கணும், டினோமினேட்டர் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, சாயில தான் நம்ம டீல் பண்ணுறோம். வாய்ட்ஸ் அப்படின்றது சாயிலுக்கு நடுநடுவே இருக்கக்கூடிய வெற்றிடம். ஸோ ரெண்டு ஃபார்முலாலையும் டினோமினேட்டர் தான் என்ன செஞ்சிடும், ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும், இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். தேங்க்யூ.